தலைவா கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருந்தது. இப்பதான் ஒரு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையினுடைய தொண்டர்கள் ஒருத்தவங்களும் சந்தோஷமான ஒரு நிலையில இருக்காங்களா? அது ஏன் அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்த கட்டமா ஒரே மேடையில கை கோர்த்து அண்ணாமலை அவர்களும் எடப்பாடியாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு தருணம் அப்படிங்கிறது மீதமா இருக்கிற பல கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஸ்டமக் பர்னிங் விஷயம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதை பத்தியும் பேசுவோம். அண்ட் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு விசிட் பண்ண போறாரு. நம்மளுடைய முதலீட்டாளர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு நான் பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு. எல்லா விஷயங்களை பத்தியும் டீப்பா டெப்தா பேசுவோமா? அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. தமிழ் மாநில காங்கிரஸ் தமாக அப்படின்னு சொல்லப்படுற இந்த கட்சியில முன்னாள் தலைவரான ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய 24வது நினைவு நாள் வந்து கொண்டாடப்படுது இல்லையா? சோ இதுக்காக உருவ படத்துக்கு போயிட்டு அரசியல் தலைவர்கள் யாரும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதுனால பூவு மாலை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க, செலுத்திட்டு இருக்காங்க. இந்த வகையில அண்ணாமலை அவர்கள் வராரு, அவர் கூட நயினா நாகேந்திரன் அவர்களும் வராரு. சோ இதே ஒரு ஸ்டேஜ்ல கரெக்டா எடப்பாடியார் முன்னாடி போயிட்டு நின்றுறாப்புல. சோ நின்னதுக்கு அப்புறமா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கிற நபர்கள் எல்லாருமே கூப்பிட, அதுக்கப்புறம் நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து முன் வரிசையில நிக்கிறாரு. அதே மாதிரி திரும்பவும் அண்ணாமலை அவர்களை கூப்பிடுறாங்க. ஆனா அவர் வரல. இல்ல நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையோட அவர் நின்றுட்டு இருக்காரு. ஆனாலும் அவர் விடல. வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு ஒரு நபர். அவர் இழுத்ததுக்கு அப்புறமா, அதாவது எடப்பாடியார் நிற்கும் போது பின்னாடி கொஞ்சம் கேப்ல நிற்கும் போது எடப்பாடியார் என்ன பண்றாரு அப்படின்னா இப்படி பார்த்துட்டு இப்படி வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. சோ இந்த ஸ்டேஜ், இந்த ஒரு தருணம் நிறைய பேருக்கு அப்படின்னு இருந்துச்சு. காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அண்ணாமலை அப்படிங்கறதே ஒட்டாத ஒரு புதிர்பாது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு. இரண்டு பேருக்குமே எதிரும் புதிருமா, இவர் ஒண்ணு கருத்து சொன்னாருன்னா அவருக்கு ஒண்ணு, இது ரொம்ப வேற மாதிரி போச்சு இல்லையா? சோ இந்த விஷயங்கள் இது என்னடா இது இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள் எல்லாருக்குமே மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, அப்ப இபிஎஸ் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, அண்ணாமலை அண்ணனுக்கு வந்து அவர் துரோகம் பண்ற மாதிரி பேசுறாரு, அவர் பிடிக்காத மாதிரி பேசுறாரு, மாநில தலைவரா இருந்த நபரை தூக்குறதுக்கு முக்கிய காரணமே அவர்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பாஜக எல்லாரும் நம் நயினார் அவர்கள் பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் தயவு செஞ்சு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நிப்போம் அவர் கூட அப்படின்னு சொல்லும் போது இல்ல அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் காட்டிட்டு இருந்த ஒரு நபரும் இப்போ தயக்கமின்றி பரவாயில்ல அண்ணாமலை அண்ணனே வந்துட்டு எடப்பாடியார் கூட கொஞ்சம் பேசுறாரு அப்படின்னா நம்ம தயக்கம் இல்லாம நம்மளுடைய சப்போர்ட்டை காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வே வந்து திறந்து விட்ட மாதிரி தான் இப்ப அண்ணாமலையினுடைய தொண்டர்கள் ஒருத்தவங்களுக்கான ஃபீல்ஸும் இருக்கு. அந்த வகையில ஒரே ஸ்டேஜ்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறது அப்படிங்கிறது இன்னும் கூடுதலா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும் வகையில இருந்ததும், இந்த விஷயம் இப்போ திமுகவினர் ஆகட்டும் அண்ட் விஜய் அவர்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆகட்டும் நாம் தமிழர் கட்சி ஆகட்டும் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும்ன்றதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரச்சாரத்திலையும் வந்து கலந்து அவருடைய வாய்ஸ் அவர் மக்களுக்காக கொடுத்தாரு, ஒரு பிரச்சாரத்திலையும் வந்து நின்னாரு. அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நின்னாருனாவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேற்பார்வை எல்லாருக்கும் இருந்துச்சு. இந்நாளடைவுல இதுக்கப்புறமா ஒரு பிரச்சாரத்திலையும் தேவைப்படுற இடத்துல அண்ணாமலை அவர்களுடைய பிரசன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு தான். அண்ட் மூப்பனார் அவர்களை வந்து நினைவு இடத்துல பாக்குறதுக்காக முக்கியமான பல ஆட்கள், அதாவது இந்திய கூட்டணியில இருக்கிற பெரிய தலைகள் மொத்தமும் அங்க இறங்கியிருந்தாங்க. அதுல மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருந்தாங்க, முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் அண்ட் கரண்டா இருக்கிற மாநில தலைவரான நயினா நாகேந்திரன் அவர்கள், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு முக்கியமான ஆட்கள் எல்லாரும் கூடியிருந்த அதே ஒரு ஸ்டேஜ்ல தேமுதிக உள்ள இணைதா இல்லையா, என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அப்கோர்ஸ் நாங்க இருக்கோம்ல அப்படின்னு சொல்லும் வகையில தேமுதிகவின் பொருளாளரான சுதீஷ் அவர்களும் சேர்ந்து அதுல கலந்துகிட்டாரு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நாளடைவுல இந்த கூட்டணியில இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி வச்சுக்க கூடிய, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்த கட்டமா இப்போ திடுதிப்புன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்டா அப்படியே கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கோங்களேன், ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு. அதாவது இந்த பூத் கமிட்டி மீட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் மதுரையில ஒரு பெரிய அளவு நடந்துச்சு. எல்லாரும் பேசினாங்க, சிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ ஸ்டேஜ்ல நம்ம எல்லாருடைய ஒரே எய்மு 8 மாசம் கஷ்டப்படுறோம், நம்ம அண்ணன் எடப்பாடியார கூட்டிட்டு போயிட்டு அந்த சீட்ல உட்கார வைக்கிறோம், முதலமைச்சர் ஆக்குறது மட்டும் தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லும் போதே
உடஞ்சு போச்சு. அங்கே நான் நடந்திருக்கு. காரணம், அமித்ஷா அவர்களும் நம்ம அண்ணாமலை அவர்களும் கார்ல டிராவல் பண்ண அந்த ஒரு நிமிடம் ஆகட்டும், அதுக்கு முன்னாடியே ஆகட்டும், மேலிடத்தினுடைய பிரஷர் அண்ணாமலைக்கு இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்து சண்டை போட்டுக்கிற ஒரு விஷயமோ இல்ல நம்ம அங்க வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் காமிச்சோம் அப்படின்னா மீதம் இருக்கிற கட்சிகள் கொஞ்சம் வழி கொடுத்த மாதிரி ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஆரம்பிச்சு, நாம் தமிழர் கட்சியில இருந்து ஆரம்பிச்சு இந்த ஓட்டுகள் அப்படிங்கிறதே பிரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு வர வேண்டியது எல்லாமே வேற வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிடும், திமுகவுக்கு போயிடும். புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள்கிட்ட எடுத்து எடுத்து சொல்லி சொல்லி, ஓகே எனக்கு எதுவை பத்தி பேசினாலும் பரவாயில்ல, கட்சியை பத்தி பேசிட்டீங்க, பார்ட்டி முக்கியம் அல்லவா, பாஜகவுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அண்ணாமலை அவர்கள் இறங்கி அடிக்கிறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ முழுக்க முழுக்க இதுவாதான் காரணமா இருக்கும். ஏன்னா மேலிடத்தினுடைய பிரஷர் அண்ட் மேலிடம் ரொம்ப நாளாவே அண்ணாமலை அவர்கள் கிட்ட கொஞ்சம் இறங்கி வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு. இது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் சொல்றாங்க, நயினா நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவராகவே இருந்தாலுமே இப்போ ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அண்ணாமலைக்கு துணை முதலமைச்சர் சீட் கொடுத்தா சூப்பரா இருக்குமே அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு. ஆப்வியஸா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா பெரிய சந்தேகம் தான். நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்கள எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை வச்சுக்கிட்டு நான் பெருசா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. 15% ஆஃப் ஓட் ஷேர் அவருக்கு வரலாம், மேபி மேக்ஸ் டு மேக்ஸ். ஆனா ஒரு 20% வருமா அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு டவுட் தான். ஆனா அந்த % ஆஃப் ஷேர் கூட அவருக்கு போக விடக்கூடாது, நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தி நம்ம கட்டுக்கோப்பா வந்துடணும் அப்படிங்கறதுல பாஜக குறிக்கோளா வேலை பாக்குறாங்க. அதனாலதான் பிடிக்காத எடப்பாடியாரும் பிடிக்காத அண்ணாமலை அவர்களையும் ஒன்னும் சேர்த்து விட்டு இப்ப மீதம் இருக்கிற கட்சிகளை வைத்தறிச்சல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. சோ அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காம தேவையில்லாத கேள்விகள் நிறைய சொன்னாரு. 2 அங்கிளும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் அங்கிள் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு பேச்சுல ஃப்ளோல போறாரு. பிகாஸ் இவருக்கு நிறைய வயசு வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கு. ஐ திங்க் அண்ணாமலை அவர்களுக்கு 42 நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த வயசு டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அவரையுமே விஜய் அவர்களையுமே அங்கிள் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாரு. சோ அவர் சொல்ல வேண்டிய கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு சொல்லி விஜய்க்கு சொல்றது என்னன்னா, இந்து சமய அறநிலையத்துறையில சிஐஜி அப்படிங்கிற இந்த ஒரு ஆடிட்டை எதுக்காக அவங்க கோவில்ல பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க, வேணான்னு எதுக்காக தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கலாம்ல விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயை நோக்கி இந்த கேள்விகள் கேட்கப்படுது. அண்ணாமலை நிறைய விஷயங்களை பிளாஸ்ட் அவுட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம முருக பக்தர்கள் மாநாடு விசிஸ் மற்ற கட்சியினுடைய மாநாடு அப்படின்னு சொல்லி வரும்போது விநாயகர் சதுர்த்தியினுடைய அந்த சிலைகள் கரைப்பாங்க இல்லையா, அந்த ஒரு இடத்துல அவர் பேசுறாரு. அப்பதான் இந்த விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்றாரு. சோ முருக பக்தர்கள் மாநாடு நடக்கும்போது அங்க டாஸ்மாக் கடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய அளவுல அவங்களுடைய ப்ராஃபிட் அப்படிங்கறது அன்னைய நாள் ஏறவே இல்லை. அதுக்கு முன்னாடி நாள் என்ன பட்டியல்ல இருந்துச்சோ அதே மாதிரி ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு வந்திருந்தது. சோ இதுல வந்தவங்க ஒருத்தவங்க கூட சேரை உடைக்கிறதோ, பொதுவா ஒரு 500 சேர் உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ஒரு சேர் கூட உடையல. எல்லாருமே அழகா எடுத்து வச்சுட்டு அந்த இடத்தையே தூய்மைப்படுத்திட்டு போனாங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்மளுக்கு தேவை. சோ பக்தி நிறைஞ்ச ஒரு இடம் தான் நம்மளுக்கு தேவை, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கறது சொல்றாரு. ஆப்வியஸ்லி அவர் சொல்லும் போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் லைக் ஹிந்துஸே நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பட் நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை மதவாதம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஹிந்துசமே சரியில்லை, எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்ற விஷயங்கள் நிறைய நடக்குது. ஆனா ஆந்திரால அப்படின்னு பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்கிறாரு இல்லையா, ஆந்திராவினுடைய முதலமைச்சர். சோ அவருடைய மகனையே கூட அவர் நினைச்சிருந்தா துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம். ஆனா அவர் ஜனசேனா அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு கட்சியை நிறுவற பவன் கல்யாண் அவர்களுக்கு தான் துணை முதலமைச்சர் சீட்டு கொடுத்திருந்தாரு. அது மாதிரி திரும்பவும் பாஜகவும் அதுல இருக்காங்க. எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆள்றதுனால அவங்க கிட்ட பெருசா இதெல்லாம் ஊழல் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டும் அளவுக்கு இல்ல. இந்த கட்சி தப்பு பண்ணா அந்த கட்சி கேள்வி கேக்குது, அந்த கட்சி தப்பு பண்ணா இந்த கட்சி கேள்வி கேக்குது. சரி, நம்ம பேச வேண்டிய விஷயத்துக்கு வருவோமே. சோ இறை நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுற அவர் நிறைய விஷயங்கள் பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. அப்பப்போ நான் நிறைய பாலிடிக்ஸ் பார்க்கும் போது அவருடைய வீடியோஸ் நான் பார்ப்பேன். அதுல அவர் ரீசெண்டா ஒண்ணு சொல்லியிருந்தாரு. லைக் இப்ப நம்ம ஆந்திரா அப்படின்னு வச்சுக்கிட்டாவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி டிடிடி, அதாவது திருப்பதி தேவஸ்தானம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருமலா திருப்பதி தேவஸ்தானம். சோ இது எவ்வளவு அளவுக்கு புகழ் பெற்ற ஒரு கோயில் அப்படிங்கிறது தெரியும். இந்த நம்பிக்கையே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா திமுகவினர் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா. பட் அந்த ஒரு முதலமைச்சர் அவங்களோட ஊர்ல இருக்கிற
அந்த ஒரு கோவில் பத்தி சொல்லும் போது நம்ம முதலமைச்சரும் சொன்னா இதே மாதிரி ஹிந்துயிசம் எல்லாம் போற்றி புகழா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. அப்படி என்ன அவர் சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லணும்னு நான் நினைச்சேன். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பி. கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருந்தார் ஒரு பர்சன் ஒருத்தர் இருக்கிறாரு. இது நான் குட்டியா ஸ்டோரி மாதிரி சொல்றேன். ஒரு நபர் இருக்காரு, அவருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் லைஃப்ல இருக்கு. அவருக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ போயிட்டு வெங்கடாச்சலபதி அவர்களை நல்லா வேண்டிட்டு அந்த கோவிலுக்கு போறாரு, திருமலா போறாரு. வேண்டிட்டு எனக்கு நல்ல வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வராரு. நல்ல ஒரு கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாரு, நல்ல ப்ராஃபிட் வருது. அண்ட் இதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்லி இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஷேரை மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா விற்கிறாரு. வித்ததுல கிட்டத்தட்ட 6000 இருந்து 7000 கோடி அளவுக்கு அவருக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே வந்து திருமலை திருப்பதி, அதாவது திருப்பதியினுடைய வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு மட்டும்தான் சேரணும். இது வந்து அவரால தான் அப்படிங்கறத அவர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா நம்புற காரணத்தினால என்ன பண்றாரு, 121 கிலோ சவரன் தங்க நகை. ஓகேவா, 121 சவரன் கிடையாது, 121 கிலோ தங்கம் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடிக்கு நான் கொடுக்குறேன், அதாவது வெங்கடாச்சலபதிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு முன்னாடி சிஎம்க்கு வரும் இல்லையா அந்த விஷயம். ஸோ அவர்கிட்ட கேட்கும் போது, அவர்கிட்ட பேசும்போது நீங்க 121 ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் இவர் வந்து இல்ல நான் எனக்கு வந்து திடீர்னு கொடுக்கணும்னு தோணுச்சு, சாமி என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது, நான் கடவுளுக்காக 121 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் டிடிடில இருந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தினந்தோறும் கடவுள், அதாவது வெங்கடாச்சலபதி அவர்கள் திருப்பதியில அருள் பாலிக்கிறார் இல்லையா, அவரு 120 கிலோ 120 கிலோ சவரன் ஒரு நாள் நம்ம பார்க்கும்போது 120 கிலோ நகை, தங்க நகைகளை அணிஞ்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரு. சோ இது வந்து 120 கிலோ வந்து அவர் போடுறாரு தங்கம், நீங்க வந்து 121 கிலோவா கொடுக்குறீங்க, இதுவே உங்களுக்கு எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு, அதாவது சிஎம் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஸ்பிரிச்சுவல் பாருங்க, ஒரு கடவுளுக்கும் ஒரு நம்பிக்கையுடைய ஒரு பக்தனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கனெக்ஷன் பாருங்க. அவரு எப்பவுமே இவ்வளவு தங்க நகைகள் போடுவாரு அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட் பண்ண அந்த நபருக்கு தெரியவே தெரியாது. நகை கொடுத்தவரு 100 கிலோவா கொடுத்திருக்கலாம், 110 கொடுத்திருக்கலாம். ஆனா பாருங்க 121 அப்படின்னு அவர் எப்படி கொடுப்பாரு, அதெல்லாம் என்னவோ ஒண்ணு இருக்கு, என்னவோ ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவன், அதாவது வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறவரு திருமலையில அருள் பாலிக்கிற அவர் வந்து வெறும் கடவுள் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஒரு உணர்ச்சி அது எல்லாருக்குள்ளயும் இருக்கு, வார்த்தையில அப்படின்னு சொல்லி ஒரு நெகிழ்ச்சியா அவர் சொல்லும் போது அந்த வீடியோவை பார்க்கும்போது ஆப்வியஸா எல்லாருக்குமே மெய் சிலிர்த்துரும். அப்படி இருந்துச்சு. அது சூப்பரா ஒரு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கடவுளை அவ்வளவு புகழ்ந்து அவ்வளவு சூப்பரா சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப நம்ம கிட்ட எவ்வளவோ சோர்சஸ் இருக்கு, நம்ம கிட்ட வந்து எக்கச்சக்கமா கோவில்கள் இருக்கு. போயிட்டு அப்படி இப்போ கிறிஸ்டியன்ஸை வந்து நீங்க தூக்கி கொண்டாடுற மாதிரி, முஸ்லிம்ஸை தூக்கி கொண்டாடுற மாதிரி, இந்துசமும் வந்து நீங்க தூக்கி கொண்டாடினா என்னவா அப்படிங்கிற கேள்விகளும் அதை பார்க்கும்போது பல பேர் கேட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அந்த நான் வீடியோவை குட்டியா சைட்ல ஆட் பண்றேன். அண்ட் ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன், இதை சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம முதலமைச்சர் அவர்கள் போல அப்படின்னாலும் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஒரு கோவிலுக்கும் போயிட்டு தமிழகத்துல இந்த கோவில் இருக்கு, பிரசித்தி பெற்ற கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு அடையாளம் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். சரி, இவரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியே ஆகணும். ஸோ அவர் இப்போ சைனாவுக்கு போயிருக்காரு. இஸ்ரோ மற்றும் ஜப்பான் விண்வெளி ஆய்வு இணைந்து சந்திரயான் 5, ஓகேவா, சந்திரயான் 5 திட்டத்தை முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை ஒன்று கொடுத்திருக்காரு. அங்க அவர் போயிருக்காரு அப்படிங்கும் போது அங்க அவரால் முடிஞ்ச அளவிற்கான ஒரு விஷயம், நல்ல ஒரு பாண்ட், எப்படிலாம் பேசலாம், நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து இதை பண்ண போறோம் அப்படிங்கறது கை கோர்த்துட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி எல்லாரும் பெரிய பாராட்டுகளும் அவர் கொடுத்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன திட்டங்களை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, நமக்கான முதலீடுகள் என்னென்ன அப்படிங்கறதும் லிஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் கேள்விகளும் எல்லாரும் வைக்கப்படுது. என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் சொன்ன நிறைய ஸ்டோரிஸ்ல, நிறைய நடைமுறையில் நடந்துட்டு இருக்கிற எல்லா கதைகள்ல உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா இந்த விஷயம் நல்லா இருந்ததுன்னு தோணுன விஷயம் என்ன அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முன்னாடி கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.